Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கணும்னா ஒரு புதுசான எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். Asus தரப்புல இருந்து புதுசா Zenfone 8 and 8 Flip அப்படினு சொல்லி ரெண்டு ஸ்மார்ட் போன் குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால லான்ச் ஆயிருச்சா அப்படினு கேட்டிங்கனா இன்னும் இந்தியா லான்ச் ஆகல. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த கோவிட் சிச்சுவேஷனால பல இடங்களில் பல செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா தடைபட்டு போயிருக்கு. ஸோ அதனால இந்தியா லான்ச் ஆகலை. ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு வித்தின் 2 monthஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேணாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வருமா வராதான்னு சொல்லி பயப்பட வேணாம். கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆகுது. இந்த ஃபோனில் என்னடா மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட காம்பாக்ட்னஸ் தான். பொதுவாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு மனசு இருக்கும். ஒன்று நல்ல பெரிய டிஸ்பிளே உள்ள ஸ்மார்ட் ஃபோன் ஆகணும்னு நினைப்பாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக கைக்கு அடக்கமாக அப்படி யூஸ் பண்ண நினைப்பாங்க. ஆனால் கடந்த 2 வருஷமாக இந்த பெரிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆசை தான் பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கு. மிச்ச பாதி பேர் பார்த்தீங்கன்னா அந்த காம்பேக்ட்னஸை தேடி தேடி சில பேர் காசு இருக்கிறவங்க ஐஃபோன் பக்கம் போயிடுவாங்க. காசு இல்லாங்க சரி பெருசாக இருக்குது யூஸ் பண்ணுவோம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் இந்த பட்ஜெட்டில் நினைக்கிறவங்களுக்கு வாங்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சுன்னா உங்களால் வாங்கிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ஹைலைட்டான விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு சார்ஜ் பண்ண உங்களுக்கு 30 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சில் இருக்குது. இந்த ஒன்றே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. அந்த இது மட்டும் கொஞ்சம் உங்கள் மனசை எப்படி தேர்த்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள் சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜரை தூக்கிட்டு வராங்க. இவங்க பாக்ஸில் அந்த சார்ஜர் 30 வாட் சார்ஜர் கொடுத்தாங்கன்னு சொல்லி மனசை தேர்த்திக்க வேண்டியதான். என்னோடய கன்சர்ன் என்னன்னா ஒரு 60 வாட்ஸு இல்லை 55 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரவுண்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.9 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே E4ன்ற வேரியண்ட், டாப் நாச் வேரியண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேலே ஒரு ஹையர் அண்ட் வேரியண்ட் E4ன்ற வேரியண்ட்டு, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், பிக்சல் பர் டென்சிட்டி கூட ஒரு இன்ச்சு பார்த்தீங்கன்னா 446 சம்திங் பிக்சல் பர் இன்ச்சு இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே, ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. அது போக கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சில் இருக்குது டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். அது போக சைஸும் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்குது. அது போக கார்னிங் கோரில்லா கிளாஸோட 6 கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட அட்வான்ஸ் வேரியண்ட்டான விக்டஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு ஃபோனுன்னு எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துட்டாங்க. அடுத்து சென்டருக்கு வருவோம். சென்ட்ரு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பேக்டாக இருக்குது. கையில் பிடிக்கும் போது ஒரு சாலிட் ஃபீல் கிடைக்கும். ஐஃபோன்னா யூஸ் பண்ணி தான் தெரியும், அந்த ஒரு சாலிட்னஸ் இருக்கும். ரொம்ப கைக்கு அடக்கமாகவும் இருக்கும். கையில் பிடிக்கும் போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க சென்டரில். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முக்கியம் இதயம்னு சொல்லுவாங்க. ஸ்னாப்ட்ராகனோட டாப் நாச் ப்ராசஸர் 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5G ப்ராசஸர். இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு உலகத்தில் டாப் நாச்சுன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதான் சொல்லிட்டேனே டாப் நாச்சுன்னு எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அடுத்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பண்ணுற இந்த ஏமாத்து வேலையை Asus பார்த்தீங்கன்னா பண்ணலை. என்ன அப்படின்னா இந்த கேமராவில் 4 கேமரா கொடுக்குறேன் 5 கேமரா கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதை விட்டுட்டு 2 கேமரா இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஏன் 2 போதுமானனா பிக்சலை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஒத்த கேமரா வச்சு எல்லா பக்கமும் சுற்றி அடிப்பாங்க. ஐஃபோன் கூட பக்கத்தில் நிற்காது. அந்த மாதிரி அசூஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி 64 மெகாபிக்சல் சோனியோட 686 சம்திங் சென்சாரு. ஆனால் சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. அது போக சப்போர்ட்டிங்காக 12 மெகாபிக்சலுக்கான ஒயிட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுமா. ஒயிட் ஆங்கிள் ப்ரைமரி ரெண்டுக்கும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி நைட் ஸ்கேப் மோடும் எடுத்துக்கலாம். OIS இருக்கிறதுனால உங்களுக்கு சேக்கே இல்லாத வீடியோஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சட்ரு ஸ்பீடு, அதாவது ஒரு 30 செகண்ட் வச்சு கையிலே வச்சு நீங்கள் பிடிச்சி எடுத்தால் கூட OIS இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சேக் பண்ணி ஒரு தெளிவான அவுட்புட் இமேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக், அதாவது OIS வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட கொண்டு வரலாம். அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ 2 மெகாபிக்சல் டெப்த்தை கட் பண்ணிவிட்டு ப்ரைமரி கேமராவுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்காக OIS EAS
இமேஜ் ப்ராசஸிங்கில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை சென்சார் வந்து நல்ல சோனி சென்சாராக கொடுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ் டெப்த்து 2 ஹவர்ஸ் மேக்ரோ கட் பண்ணால். ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து இதை பார்த்து நிறையா பிராண்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து 3.5 ஆடியோ ஜாக் வந்து இதில் கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. அது போக டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. கீழே ஒன்று மேலே ஒன்று, ரெண்டுமே ஈக்குவலாக அவுட்புட்டை வந்து தரும். இது குறைச்சி இது ஹையஸ்ட்டாக தரும்னா இல்லை, 2 ஸ்பீக்கருமே உங்களுக்கு ஈக்குவலான அவுட்புட்டை தரும். அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது LPDDR5 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இல்லை ரேம் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128, 8GB ரேம் 128, 8GB ரேம் 256, அப்புறம் 16GB ரேமு 256GB ஸ்டோரேஜ். இந்த மாதிரி 4 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டோட ஹையர் அண்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 45,000 ரூபாய்க்கு சம்திங் வருது. அதாவது 50,000 ரூபா வருது ஹீரோ ப்ரைஸில். இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே பக்காவாக இருக்கும். அது 6,128லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ரேட் ஒரு 35-40க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதை விட்டு ஸ்டார்டிங் வேரியண்ட் 6,128 45 வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் யோசிப்பாங்க OnePlus 9 போயிடுவோமா. ஏன்னா சர்வீஸிங் அசூஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, OnePlusனால் பிராண்ட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெக்கு எல்லாமே நல்லா இருக்குது. மக்கள் வாங்கணும் அப்படின்னா மெயின் பாயிண்ட்டு இந்த ப்ரைஸிங் அவங்க சூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. அது போக பேட்ரி சொல்ல மறந்துட்டேனே, 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை குயிக்காக சார்ஜ் பண்ண 30 வாட்ஸ் சார்ஜர். எனக்கு தெரிஞ்சு 1 hour ஆகும், சாலிடாக 1 hour ஆகும். ஏன்னா 0 to 50 ஏற கன்ஃபார்ம் 1 hour ஆகும். 55 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். ஒரு 55 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்கன்னா 1/2 hourல சார்ஜ் இருக்கணும். பரவாயில்ல, எல்லா ஸ்பெக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்புறம் IP ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் OnePlus ஃபோன் மாதிரி மழையில் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். ஸோ எல்லாமே ஆல்ரவுண்டராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸு, டிஸ்பிளே, சைஸு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. எல்லாம் பார்க்கும்போது பக்காவாக இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா Asus Zenfone 8 Flip அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபோன் டம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டம்மியான விஷயத்த சொல்லிடுறேன், உங்களை க்யூரியாசிட்டி ஏற்படுத்த விரும்பலை. இந்த ஃபோனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டா, அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெறும் 90 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட்டு. அது போக இந்த ஃபோனில் OIS இருக்குதுன்னு சொன்னேன் 64 மெகாபிக்சலுக்கு. அந்த ஃபோனில் அதே 64 மெகாபிக்சல் தான், ஆனால் OIS கிடையாது. எக்ஸ்ட்ரா 2 சென்சார், ஒன்று 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள், இன்னொரு 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிமேக்ரோ 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து உங்களால் போய்க்க முடியும். அது மட்டும்தான் வித்தியாசம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆனால் அதில் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு, 6.61 இன்ச்சு வந்து ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. பேக் கேமராவில் OIS கிடையாது, ஆனால் பிரைமரி சென்சார் என்னமோ 64 மெகாபிக்சல் தான். 5000 mAh பேட்டரி, இதில் 4000 அதில் 5000, ஆனால் சேம் 30 வாட்ஸ் சார்ஜர் தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா இதோட 15,000 கூட யூரோப்பில். ஸோ இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது கன்வெர்ட் பண்ணால் ஒரு அந்த ஃபோன் 65 இல்லை 67 கூட போகணும்னு வச்சுக்கோங்க. அதில் உள்ள ஒரே ஒரு அட்வான்டேஜ், அந்த பேக் கேமரா வச்சு உங்களால் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபியாக எடுக்க முடியும். அது ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோன் ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த லோயர் வேரியண்ட்டுன்னு சொல்லி இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா இப்போ வாங்குகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் மெயினாக பார்க்குறாங்க. ஏன்னா ரெட்மியோட Note 10 Pro Max 22,000 ஃபோனில் கூட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது 65,000 வரைக்கும் ரேட் வச்சுருக்காங்க, ஆனால் 120 Hz கிடையாது, OIS கிடையாது. முக்கியமாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே கேமரா டிபார்ட்மெண்ட்டில் OIS ஆனது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவானது ஷேக் இல்லாமல் இருக்கும். மற்றபடி நீங்கள் என்ன தான் 8K ரெக்கார்டிங் கொடுங்க, 8K 13 FPS கொடுங்க, ஃபோனில் OIS இருக்கா இல்லையா, முடிஞ்சு போச்சு. அப்போயே அது ஃப்ளாக்ஷிப்ன்ற தகுதியை விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ 2 மாதத்தில் இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா இதோட ரேட்டை வச்சு தான் இதோட சக்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஹார்ட்வேர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். சின்ன சின்ன அனிமேஷன் செட்டிங்ஸில் மட்டும் லைட்டாக GenOS மாதிரி இருக்கும், ஆனால் அது ராவாக பார்க்கும்போது அது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஸோ யூசேஜாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், கையில் பிடிக்கிற ஹிண்ட் அண்ட் ஃபீலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டை வச்சு தான் மாறும். எனக்கு தெரிஞ்சு 40,000 ரூபா பட்ஜெட்டுக்கு
ஒரு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதில் ஒரு பிரச்சனையே இல்லை. ஒன் ப்ளஸ் கிட்டலாம் கண்டிப்பாக அது போட்டுச்சுன்னா ஜெயிச்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 888 ப்ராசரு அது இதுன்னு கொடுத்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அது போக ஏதாச்சும் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஏதாச்சும் ஆஃபர் பீரியடில் வந்துச்சுன்னா ஒரு 38-37 வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு நான்லாம் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. கையில் கிடச்சி பார்த்து கண்டிப்பாக 1 இயர் கழிச்சு தான் ஆகும். ஏன்னா 40,000 பட்ஜெட் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஆஃபரில் 25 செகண்ட்ஸில் கூட கிடச்சா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறையா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.